ஹாய் ஆல் வணக்கம் அண்ட் வெல்கம் டு கோக்லா லைஃப். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நான் வந்து கொஞ்ச நாளாகவே வந்து ஒரு கோவிலில் வந்து பொங்கல் வைக்கணும் அப்படி சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பட் வந்து எனக்கு வந்து அன்னைக்கு வந்து ஒரு டபுள் மைண்டடாகவே இருந்தது. ஒரு சரியான ஒரு ஃபேமிலியில் வந்து எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை. அது எப்படி சொல்கிறதுனா, கொஞ்சம் நாளாக வந்து ஒரு கஷ்டம் 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 அப்படி சொல்லி போய்கிட்டே இருக்குது. எனக்காக வந்து மனசில் வந்து உறுத்திக்கிட்டே இருந்தது. ஓ, இதனால தான் இதுவா அப்படி சொல்லிட்டு அதனால் நான் என்ன நினச்சதா, சரி போய் அந்த கோவிலில் பொங்கல் வச்சிடலாம் அப்படி சொல்லி தாங்க எல்லாம் வாங்கிட்டு வந்தது. லாஸ்ட்டில் அங்கே தான் ட்விஸ்ட்டே இருந்தது. ஏன் அப்படி கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து கோவிலில் பொங்கல் வைக்கலாமா, இல்லை வந்து நம்ம வீட்டிலே வச்சு எடுத்துகிட்டு போயிடலாமா அப்படி சொல்லிட்டு அந்த ஒரு டபுள் மைண்டடாகவே இருந்தது. சரி, நான் வந்து ஃபஸ்ட்டு அந்த கோவிலில் பொங்கல் வைக்க போகிறேன். ஒரு இது வேண்டிட்டு நம்ம வைக்கும்போது அது வந்து ரொம்ப நல்ல நாளாக பார்த்து வைக்கணும்ல. அதனால் நான் என்ன பண்ணுறேன், அதனாலேயே எனக்கு வந்து ஒரு டபுள் மைண்டடாகவே இருந்தது. வைக்கலாமா எப்படின்னு. ஆனால் நான் வந்து கேலண்டரை பார்க்க மறந்துட்டேன். நல்ல நாளாக எப்படி அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம நாளைக்கு பொங்கல் வச்சிடலாம் அப்படின்னு எல்லா பொருளும் வாங்கிட்டு போயிட்டாங்க. வாங்கிட்டு போய் பார்த்தேன், மறுநாள் காலையில் வரைக்குமே சரி ஓகே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் எல்லாமே மைண்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்காக நான் அலாரம்லாம் வச்சு எழுந்தேங்க. நைட்டு நம்ம தூங்கும்போது நம்ம என்ன நினச்சிட்டு தூங்குறோமோ அதுதான் வந்து நம்மளுக்கு டிஸ்டர்ப் ஆகிக்கிட்டே இருக்கும் அப்படி சொல்லுவாங்க. அதே தாங்க அன்றைக்குமே. சரி காலையில் போய் பொங்கல் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டு ஃபுல்லாக ஏற்றிட்டு படுத்திருந்தேன். மறுநாள் காலையில் எனக்கு தூக்கமே இல்லை. காலையில் 2:30 மணிக்கு எழுந்துக்கிறேன், 3:30 மணிக்கு எழுந்துக்கிறேன். 3:30 மணிக்கு எழுந்துட்டு ஐயோ நம்ம கோவிலில் பொங்கல் வைக்கணுமே சொல்லிட்டு அதே நினப்பேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், சரி கொஞ்ச நேரம் இவ்வளோ சீக்கிரம் எழுந்து நம்ம போகிறதோ எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சரி கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஒரு 5 மணிக்கு எழுந்தேங்க. 5 மணிக்கு எழுந்து எல்லா வேலையும் பார்க்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து வந்து எனக்கு ஒரு மெசேஜ் வந்திருந்தது இன்ஸ்டாகிராமில். இன்றைக்கி வந்து நாள் வந்து சரியில்லை, இன்றைக்கி வந்து எதுவுமே நம்ம வந்து புதுசாக தொடங்கக்கூடாது அப்படின்னு. நான் ஆல்ரெடி அந்த கோவிலில் பொங்கல் வச்சுருந்தேன்னா எனக்கு வந்து நான் அதை வந்து பார்த்துருக்க மாட்டேன். சரிங்களா, நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து வைக்க போகிறனால சரி ஓகே நம்ம இன்றைக்கி வேணாம் அப்படி சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிட்டேங்க. அதுவும் வந்து அன்றைக்கி டைம் வந்து சரியில்லை, நாள் சரியில்லை. அதனால் சரி இன்னைக்கு வேண்டாம், நம்ம வந்து இன்னொரு நாள் வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் வந்து ஆடி மாதம்லாம் வரும். ஆடி மாதம்னால அம்மன் கோவிலுக்கு வந்து ரொம்ப ஃபெஸ்டிவல்லாம் அதிகமாக இருக்கும்ல. சரி அதனால் அப்போ வச்சுக்கலாம் அப்படி சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, சரி நம்ம வாங்கிட்டு வந்த பொருள்லாம் கூட அப்படியே எடுத்து வைக்கவும் முடியாது. அதனால் அப்புறம் சாமி குத்தமாயிடுச்சு சொல்லிட்டு அதுவே நம்ம மனசு வந்து உறுத்தலாகவே இருந்துக்கிட்டே இருக்கும். சரி நம்ம வீட்டிலேயே பொங்கல் வச்சு எடுத்துகிட்டு போய் கோவிலில் கொடுத்துட்டு வந்துடலாம் சொல்லி லாஸ்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டேங்க. அதுக்கப்புறம் வீட்டில் வந்து பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிட்டேன். இதுவுமே நான் என்ன பண்ணியிருந்தேன், நல்ல நேரத்தில வச்சிடணும் அப்படின்னு நம்ம மைண்டு தாங்க எங்கங்க ஒரு நிலையா இருக்கு. அப்படி இப்படி நம்மளுக்கு வந்து கன்ஃப்யூஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் சரி வந்து நம்ம புதுசா வந்து ஸ்டார்ட் பண்ணது வந்து குளிகை டைமில ஸ்டார்ட் பண்ணா ரொம்ப நல்லது. அன்னைக்கு வேற வெள்ளிக்கிழமை வேறயா, அதனால சுக்கிர பகவானுக்கு வந்து ரொம்பவே உகந்தது. அதனால நம்ம குளிகை டைமில ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு காலையில 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே வந்து குளிகை டைம் அப்படி போட்டுருந்தாங்க. சரி வந்து அப்பயே வச்சிடலாம் அப்படி சொல்லிட்டு 9 மணிக்குள்ளேயே நான் வந்து எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேங்க. க்ளீன் பண்ணிவிட்டு பொங்கல் பானையும் 9 மணிக்குள்ளே ஏற்றிட்டேன். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து 10:30 மணி வரைக்குமே நல்ல நேரம் இருக்குது வெள்ளிக்கிழமைன்றனால. சரி 10:30 மணிக்குள்ளேயாவது நம்ம கோவிலுக்கு போயிட்டு, அங்கே போய் நம்ம ஒருத்தவங்களுக்காவது நம்ம குடுத்துட்டா நம்ம மனசு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸா ஆயிடும். ஆல்ரெடி நம்ம மனசு வந்து பல கன்ஃப்யூஷன்ல வந்து ஓடிக்கிட்டே இருக்கு. நம்மள மட்டும் தான் கடவுள் இப்படி சோதிக்கிறாரா? நம்மளுக்கு ஏன் இவ்வளோ சோதனை தராரு? அப்படி சொல்லிட்டு அதுவே யோசிச்சுக்கிட்டே இருக்கு. ஆனா வந்து நம்ம தாங்க அப்படி நினச்சுக்கிறோம். நம்ம தான் கஷ்டப்படுறோம், நம்ம தான் கஷ்டப்படுறோம் அப்படின்னு. கடவுள் வந்து எல்லாருக்குமே ஒரு ஒரு கஷ்டத்த குடுத்து தான் இருக்காரு. யாரையுமே வந்து நிம்மதியா இருக்க விடவே இல்லைங்க கடவுளு. எல்லாருக்குமே ஒரு ஒரு கஷ்டம். சில பேருக்கு வந்து காசு இருக்கும். நம்ம தான் நெனச்சுப்போம், இவங்களுக்கு என்னப்பா நல்லா வசதியா இருக்கிறாங்க, நல்லா ஆடம்பரமா இருக்காங்க. பட் வந்து அவங்களுக்கும் ஏதாவது ஒரு கஷ்டம் வந்து இருக்கதாங்க செய்யும். அதனால எல்லாருக்குமே அதான் சொல்லுவாங்கல்ல, "வீட்டுக்கு வீடு வாசப்படி" அப்படின்னு. அதனால வீடுன்னு ஒண்ணு இருந்தா 4 விஷயத்த நம்ம வந்து சமாளிச்சு தாங்க ஆகணும். இதெல்லாம் சமாளிச்சு நம்ம லாஸ்ட்ல ஒரு லைஃப்ல வந்து செட்டில் ஆவோம் பாருங்க. அப்பாடி! அப்படின்னு ஒரு பெருமூச்சு என்னைக்கு விடுவோம்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பட் வந்து எந்த சைடு போனாலும் கடவுள் நம்மள வந்து லாக் பண்ணிடுறாருங்க. என்ன பண்றது? நான்லாம் சொல்லிட்டேன், கடவுளே நீ எந்த சைடு போய் என்ன லாக் பண்ணாலும் எனக்கு கவலையே இல்ல. ஏன்னா வந்து இருக்கிறவங்களுக்கு தாங்க 1000 கஷ்டம்.
நம்மள மாதிரி ஆளுங்களுக்குலாம் நம்ம கஷ்டப்பட வேண்டியதே இல்ல. பட் இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு பயம் திக்கு திக்குன்னு இருந்துக்கிட்டே இருக்கு. நம்ம எப்படா லைஃப்ல வந்து நல்ல ஸ்டேஜுக்கு போவோம், நம்மளோட கஷ்டம்லாம் என்னைக்கு வந்து விலகிடும் அப்படி சொல்லிட்டு அதுக்காகவே ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. என்ன பண்றது? பட் வந்து மனசுல வந்து ஒரு நம்பிக்கை இருக்கு. நீ லாஸ்ட்ல சக்சஸ் ஆயிடுவ. நீ வாழ்க்கையில கண்டிப்பா ஜெயிச்சுருவ சொல்லிட்டு அந்த நம்பிக்கையில தாங்க நான் ஓடிக்கிட்டே இருக்கிறேன். பட் இருந்தாலும் வெயிட் பண்ணி பார்ப்போம். என்னைக்குமே கஷ்டப்படுறவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்க மாட்டோம்ல. லைஃப்ல எல்லாருமே ஜெயிப்போங்க. அந்த ஒரு நம்பிக்கையில நம்ம எல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கிறோம். வாழ்க்கையில நம்ம ஜெயிச்சு ஒரு ஸ்டேஜ்ல போய் நிக்கும்போது, அப்பாடி நம்ம எல்லாருமே பெருமூச்சு விடணுங்க. நம்ம ஜெயிச்சுட்டோமாடா! அந்த ஒரு மூமெண்ட்டுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எப்ப நடக்கும்? எப்ப நடக்கும்ன்னு. பட் வந்து கண்டிப்பா நடக்கும். மனச வந்து தளர விட்டுறக்கூடாதுங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலயும் நம்ம மனச மட்டும் தளர விடாம, நம்மளோட குறிக்கோள் என்னவோ அத நோக்கி நம்ம ஓடிக்கிட்டே இருப்போம். லாஸ்ட்ல அந்த ஒரு குறிக்கோள அடைஞ்சதுக்கப்புறம் நம்ம ஹாப்பியா இருப்போம். நல்லாருப்போம், நல்லாருப்போம். எல்லாரும் நல்லாருப்போம். நம்ம வாழ்க்கையில எல்லாருமே வந்து எல்லா சந்தோஷத்தையும் வந்து நம்மளுக்கு கடவுள் குடுப்பாருங்க. நீங்க வேணா நோட் பண்ணி வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து நம்மளோட கஷ்டம் என்ன இருந்தாலும் நம்ம மனசுக்குள்ள வந்து பூட்டி வச்சுக்கிட்டு, நம்மளோட குறிக்கோள நோக்கி நம்ம ஓடிக்கிட்டே இருக்கணுங்க. கண்டிப்பா நம்மளுக்கு வந்து சக்சஸ் கெடைக்கும். நீங்க எல்லாருமே வந்து சக்சஸ் ஆவீங்க அப்படின்னு எனக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கு. கூடவே வந்து எனக்காக நீங்களும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க. இந்த பொண்ணு கண்டிப்பா வாழ்க்கையில ஜெயிச்சிடணும் அப்படி சொல்லி ப்ரேயர் பண்ணிக்கோங்க. உங்க எல்லாருக்காகவும் நானும் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா நம்ம வந்து பேசிக்கிட்டே தாங்க இருக்கணும். நம்மளோட லைஃபே வந்து மனசுல இருக்க பாரத்தெல்லாம் வந்து நம்ம ஒருத்தவங்ககிட்ட சொல்லிடணும். ஆனா வந்து நம்ம சொல்றவங்க வந்து நல்லவங்களான்னு பார்த்து சொல்லணுங்க. நம்ப கஷ்டத்த நம்ம சொல்லி, அத வந்து அவங்க வந்து கேலி கிண்டல் எடுத்து நம்மளே சிரிச்சு, நம்மளுக்கு அசிங்கப்படுத்தாம பார்த்துக்கணும். அத மெயினா பார்த்துக்கோங்க. அப்புறம் பொங்கல் வந்து ரெடி ஆயிட்டே இருக்கும்போதுமே வந்து, நான் வீட்ல வந்து சாமி ஃபோட்டோலாம் எல்லாமே வந்து கிளீன் பண்ணிட்டேன். அதுக்கு முந்தின நாள் தான் வந்து நான் ஃபுல்லா வந்து சாமி கபோர்ட்லாம் கிளீன் பண்ணிட்டு, பூஜை பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி வச்சிருந்தேன். அதனால வந்து மறுநாள் வந்து எனக்கு பூஜை பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே ஈஸியா இருந்ததுங்க. வெறும் வந்து சாமிக்கு வந்து பூ மட்டும் மாத்திட்டு, குலதெய்வ சொம்பு தண்ணி மாத்திட்டு, அதுக்கப்புறம் வந்து வீட்ல வந்து விளக்கேத்தி சாமி கும்பிட்டுலாம். இதுதான். மத்த எல்லா வேலையும் நம்ம வந்து முந்தின நாளே முடிச்சு வச்சனால, கொஞ்சம் அறிபறியா இல்லாம கொஞ்சம் ரிலாக்ஸா சாமி கும்பிடுற மாரி இருந்ததுங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 10 மணி 9:50 அந்த டைம்லயும் வந்து எங்க பொங்கல் வந்து ரெடி ஆயிடுச்சு. சரி வந்து நம்ம சாமி கும்பிட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து ரெடி பண்ணிட்டேங்க. இப்போ வந்து முந்திரி திராட்சை கொஞ்சமா தான் நான் நெய் ஊத்துனேன். நான் வந்து பொங்கல் வேகும்போதே அதுலயுமே கொஞ்சம் வந்து நெய் ஊத்தியிருந்தேனா, சரி இதில வந்து கொஞ்சமா நெய் ஊத்தி, முந்திரி திராட்சை மட்டும் தாளிச்சு எடுத்து அதில ஊத்தி பொங்கல் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. பொங்கல் ரெடி ஆகும்போது நான் டைம் பார்த்துக்கிட்டே இருந்தேன். எங்க நம்மளுக்கு வந்து டைம் ஆயிடுமே அப்படின்னு. நம்பளுக்கு மனசு வந்து ஒண்ணு சொல்லல. இந்த டைம்க்குள்ள இது செஞ்சுரு. உனக்கு வந்து ரிலாக்ஸா இருக்கும் அப்படின்னு. அதே மாரி தாங்க 10:30 மணி ஆவப்போதா, 10:30 மணி ஆவப்போதா அப்படி சொல்லி பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஏன்னா நான் வந்து கோவிலுக்குமே போயிட்டு நான் வந்து வீட்டுக்கு வந்துடணும் அப்படி சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தேன். அதனால ஒரு 10 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு சாமி கும்பிட்டு நம்ம வீட்டு பக்கத்துலேயே தான் வந்து கோவில் இருந்ததா. ஸோ வந்து ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள நம்ம நடந்து போனா 5 நிமிஷத்துலயே அந்த கோவிலுக்கு போய் ரீச் பண்ணிடலாம். அப்புறம் கோவில்லயே போயிட்டு சாமி கும்பிட்டு வந்துட்டோங்க. நாங்க வந்து ஒரே ஒரு தப்பு ஒண்ணு பண்ணிட்டேங்க. என்ன பண்ணிட்டேன்னா, நான் பொங்கல் குடுக்கறதுக்காக தொன்னம் வாங்கிட்டு போனேன்ல, அத நான் வாங்கிட்டு போகவே இல்ல. இது வேற நல்லா சூடா இருந்ததா, அதுவும் இல்லாம ஒரு அக்காகிட்ட வேற அப்படியே குடுத்துட்டேன். அந்த அக்கா ரொம்ப கொதிக்குது அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் போய் மறுபடியும் போய் தொன்னம் வாங்கிட்டு வந்து, அதுக்கப்புறம் வாங்கிட்டு போனேன். ஆனா அவங்க கொதிக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டும் போல. ஆனா அவங்க வந்து வெயிட் பண்ணி வாங்கிட்டு போனாங்க. அது ஒரு ஹாப்பி. இந்த ஒரு சில பேர்னால என்னம்மா இப்படி குடுத்துட்ட அப்படி சொல்லிட்டு போயிடுவாங்கல்ல. ஆனா இவங்க வந்து நின்னு வாங்கிட்டு போனாங்க. அது ஒரு மனசுக்கு வந்து ஒரு ஆறுதலா இருந்தது. அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு காலையில டிஃபனுக்கு என்ன செஞ்சிருந்தேன்னா, வெண்பொங்கல். நான் கோவிலுக்கு போறதுக்கு முன்னாடியே வந்து நான் அரிசி ப்ளஸ் வந்து பருப்பு வந்து நல்லா ஒரு 5, 6 விசில் விட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் கோவிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் இந்த மிளகு, சீரகம் இதெல்லாம் தாளிச்சு ஊத்துவாங்கல்ல, அத ஊத்தி பொங்கலுமே நல்லா ரெடி பண்ணிட்டேங்க. பொங்கல்லாம் நல்லா ரெடி ஆனதுக்கப்புறம் நான் காலையிலேயே வந்து சாம்பாருமே வச்சிருந்தேன். மதியானத்துக்கு லஞ்சுக்கு மட்டும் நான் செஞ்சுட்டேன் காலையிலேயே. இந்த காலையில டிஃபன் மட்டுமே நான் வந்து செய்யணும்னு சொல்லி எனக்கு ஒரு மைண்டே இல்ல. பட் வந்து இருந்தாலும் நான் காலையில வெண்பொங்கல் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி விட்டாச்சுங்க.
இப்படி தாங்க எனக்கு ஃப்ரைடே போச்சு. இதுக்கு வந்து காலையில 5 மணிலேருந்து எழுந்து எல்லா வேலையும் செஞ்சு லாஸ்ட்டா கோவில்ல போய் சாமி கும்பிட்டு வந்ததுக்கப்புறம் மைண்ட் வந்து நல்லா ரிலாக்ஸா இருந்தது. அப்பாடி! நம்ம இன்னைக்கு பொங்கல் வச்சு ஜெயிச்சுட்டோமாடா! அப்படின்னு சொல்ற ஒரு நிலைமை வந்துட்டோங்க. ஓகே. இதோட இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சா லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறவங்க எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறந்துடாம நம்ம சேனல உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் வீடியோல உங்கள மீட் பண்றேன். பாய். தேங்க் யூ.